சாணக்கியாவின் உரை வீச்சு அண்டர்ஸ்டாண்டிங் அம்பேத்கர் மா வெங்கடேசன் பேசுகிறார். ஏப்ரல் 12 சனிக்கிழமை இரவு 7 மணிக்கு கிருஷ்ண கானசபா மெயின் ஹால், டி நகர், சென்னை. அனைவரும் வருக. அனுமதி இலவசம். Oscar is always on right track. That is why Fast Track Taxi அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய ஆட்சி காலத்தில் பாரதிய ஜனதா கூட சேர்ந்து அவங்க ஆட்சி பண்ணதில் ரொம்ப சிறுபான்மையினர் சிஏஎன்ஆர்சிலாம் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. அந்த நேரத்துலேயே வந்து சப்போர்ட் பண்ணி தான் அவங்க இருந்தாங்க, நமக்கு எதிராக தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வெளியில் வந்து நாடகமான போல் எஸ்டிபி கட்சி கூட மாநாடில் தெளிவாக சொல்கிறாரு நம்ம எடப்பாடியார். அதுவும் சேலத்து எடப்பாடியார், நான் சேலத்து மக்கள் தான் சொல்கிறேன். ரொம்ப பொய்யான வார்த்தைகள் பதிவிக்கிறார். நான் வந்து இனிமேல் வந்து வரக்கூடிய நாடாளுமன்றம் பாராளுமன்றமாகட்டும், இது நான் வந்து இனிமேல் வந்து நான் பாரதிய ஜனதா கூட சப்போர்ட் பண்ண மாட்டேன்றது ரொம்ப தெளிவாக அந்த மாநாடில் சொல்கிற வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா ஊடக எல்லாத்துலேயும் வந்துட்டு இருக்குது. அந்த மாதிரியான பொய்யான பிரச்சாரத்தை சிறுபான்மை மக்களுக்கு செலுத்தி நம்மளை ஏமாற்றி இப்போ வகுவாரி சட்டத்தை ஏற்றி தந்த மாநில அரசு, மத்திய அரசுக்கு அவங்க கூட சேர்ந்து இணைஞ்சு செய்கிறது நம்ம சிறுபான்மை மக்களை ரொம்ப 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 பாதிக்குது. இனிமேல் எடப்பாடியார் கூட எந்த சிறுபான்மை மக்களும் போகக்கூடாது என்றது என்னுடைய கருத்தாகவும் இருக்கும். இனிமேல் யாரும் போக மாட்டாங்கன்றதுக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம பாதிக்கப்பட்டு இருக்கிறோம். இன்னமும் நம்ம ரோடில் போராடி கொண்டே தான் இருக்கிறோம் தவிர வேறு எந்த மாதிரியான ஒத்துழைப்பும் எதுவுமே இல்லை. சும்மா பேருக்கு அவசரம் நான் எதிர்க்கிறேன்றது அங்கே சொல்றது, அப்புறம் வந்து இங்கே இணையிறது, இதான பொய்யான பிரச்சாரங்களை அதிகமாக செஞ்சு கொண்டிருக்கிறார் நம்ம எடப்பாடியார். என் பேர் இம்ரான் அலிங்க, சேலம். பதவி மாற்றம் பண்ணியிருக்காங்கனாக்கா ஒரு வீண்டாவிதவாத பேச்சுக்கள் எல்லாம் டிஎம்கேவை பற்றியே சும்மா எப்போ பார்த்தாலும் அவங்க இவ்வளோ கொள்ளடிச்சிருக்காங்க அவ்வளோ கொள்ளடிச்சிருக்காங்கன்னு பேசுறது தான். கொள்ளடிக்கிறதுலே நாட்டிலே ஜாஸ்தி பாரதிய ஜனதா தான் கொள்ளடிக்கிறது. இப்போ நீங்கள் இதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்கே பார்த்தாலும் இந்த நம்ம என்ன பத்திரம், இந்த பத்திரத்தை இதெல்லாம் அவங்க தான் கொள்ளடிச்சிருக்கானுங்க. மோடி தான் கொள்ளடிச்சிருக்காப்புல. இருக்கிற உண்மை அதுதான். நாட்டு மக்களுக்கு தெரியாதது இல்லை. இந்த மாதிரி யூபியோ பீகாரோ இல்லை, இது தமிழ்நாடு. இது இங்க படிச்சு இல்லாட்டினாலும் அவனுக்கு அறிவுத்திறன் ஜாஸ்தியா இருக்கு இல்லைங்களா? இந்த மாதிரி இருக்கும்போது சூழ்நிலையில இந்த நாட்டை குட்டி சோறு பண்றதுக்கு பாரதிய கால் ஊன பாக்குது. வேணாக்கா அது வேலைக்கு ஆகாது. இது தமிழ்நாடு. இது அதிமுகவும் பிஜேபியும் அதிமுக மேல நிறைய கேஸுங்க இருக்கு. இடி அது இதெல்லாம் ஃபார்ம் ஆயிடும். இல்லாட்டினா விட்டாங்க இவங்க அங்க போய் சேராட்டினாங்க இவங்க எல்லாருமே உள்ளார போயிடுவாங்க. அதுல இருக்கிற மினிஸ்டருங்க நிறைய பேர் உள்ளார போயிடுவாங்க. அதுல முதல்ல போறதே எடப்பாடி தான். ஆமா, அவரு ஏதாவது மேடையில பேசினா அப்படியா? ஒரு வார்த்தை கூட பேசல, பல்ல இழிச்சிட்டு தான் இருந்தாரு. இப்போ அதிமுகவும் பிஜேபி கூட்டணி இல்லைன்னால இப்போ கூட்டணி வச்சிருக்காங்க. அதிமுக வந்து கூட்டணி பிஜேபி வச்சிருக்கனாக்கா அது சுயநல கூட்டணி. சிறுபான்மையை வந்து அடக்கி ஒடுக்கணும்னு நினச்சி பிஜேபி அரசாங்கம் பண்ணுது. அதே போல் கைகோர்த்து பிஜேபி கூட அதிமுக கூட்டணி சேர்ந்து சிறுபான்மை மக்களை வந்து வெறுப்பாக கொண்டாடுது அந்த அதிமுக. பக்க சுயநல கூட்டணி அதிமுக. ஏற்கனவே நீட் தேர்வு பல பிரச்சனைகள்லாம் இருக்குது. கண் துடைப்புக்கோசரமே வந்து மக்களை வந்து ஏமாத்துறதுக்கோசரமே இந்த வந்து அதிமுக வந்து வெளியே வேஷம் போட்டுருந்தது. இப்போ சமீபத்தில் ஒரு 10 நாளாக அமித்ஷா சந்தித்ததும் போய் கை கோத்துக்கிறதும் இது கண்டிப்பாக பிஜேபி கூட்டணிக்கு அவங்களோட சுயநல கூட்டணி. எடப்பாடி. என் பேர் சதாம் ஹுசேன். இப்போ ஏடிஎம்கேவும் பிஜேபியும் கூட்டணி இல்லைன்னு திரும்ப சேர்ந்துருக்குறாங்க. அப்புறம் அண்ணாமலை வந்து மாநில பொறுப்புல இருந்து மாற்றம் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு தனிப்பட்ட மோதலாக தான் நான் பார்க்குறேன். அண்ணாமலைக்கும் முன்னாள் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி அவர்களுக்கும் வந்து தனிப்பட்ட மோதலாக இருந்து அண்ணாமலையை வந்து இந்த தமிழகத்துல இருந்து மாத்துனீங்க அப்படின்னா நாங்க பிஜேபி கூட்டணிக்கு வரோம் அப்படின்ற ஒரு ஒப்பந்த அடிப்படையில தான் இது வந்து மாற்றப்பட்டதா நான் நினைக்கிறேன். இப்போ கடந்த காலங்களில் கூட்டணியிலிருந்து தோத்துட்டு விலகுனாங்க, இப்போ சேர்ந்துருக்குறாங்க. இது எப்படி? அதாவது கடந்த காலங்களில் வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்களுடைய வாக்கு வங்கி வந்து
நம்மளுடைய அதிமுக எடப்பாடி அவர்களுக்கு வந்து வராத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அதனால வந்து என்ன பண்ணாருன்னு கேட்டா, பிஜேபி கூட்டணியில இருந்து நான் விலகிட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த இஸ்லாமிய மக்களை வந்து ஒரு கண் துடைப்பு ஒரு வித்தை காட்டி எல்லாரோட இப்ப இந்த போன ரம்ஜான்ல எல்லாம் வந்து இஸ்லாமியர்களோட வந்து நோன்பு இருக்க மாதிரி தொப்பியை போட்டுட்டு நடிச்சுட்டு ஒரு இஸ்லாமியர்களோட முதுகுல குத்தக்கூடிய வேலையை இந்த ஐயா எடப்பாடி அவர் வந்து செஞ்சுட்டாரு. இந்த நேரத்துல இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில இஸ்லாமியர் தமிழகத்துல இல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து இஸ்லாமியர்களும் ரொம்ப வந்து மனவேதனையில இருக்காங்க. ஏன்னா எங்களுடைய வட்பு இடத்த வந்து ஒரு ஆக்கிரமிப்பு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில வந்து இந்த மத்திய அரசு அமித்ஷா பண்ணியிருக்காங்க. இந்த சூழ்நிலையில இவர் மீண்டும் வந்து அதிமுக என்ன பண்றாரு, எடப்பாடியோட பிஜேபியோட கூட்டணின்னு சொல்லி இருக்கிறது இஸ்லாமியர்கள் மத்தியில கடுமையான எதிர்ப்பு இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த சூழ்நிலை. இப்போ வந்து அதிமுக பாஜக கூட்டணி உருவாகியிருக்கு. இது நல்ல செய்தி தான். முன்னாடி வந்து அதிமுக வந்து சேரலாமா வேண்டாமான்னு இருந்தாங்க. இப்போது சேர்ந்துருக்காங்க. இது வரவேற்கத்தக்க கூட்டணி தான். இந்த கூட்டணி வெற்றி வாகை சூடுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இப்போ அண்ணாமலை வந்து கட்சியில் வந்து மாநில பொறுப்பில் வந்து இதாகிருக்காங்க. அண்ணாமலை வந்து மாநில கட்சி பொறுப்புலேருந்து இப்போது விலகி இருக்காருன்னு சொல்கிறாங்க. நயினா நாகேந்திரன் வந்திருக்கார். இவர் தென் மாவட்டத்தை சேர்ந்தவர். இதனால் வந்து கூடுதல் பலம் கிடைத்துள்ளது. அதனால் இது வந்து ஒரு வெற்றி கூட்டணியாக அமையும்னு எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க தமிழக மக்கள். ஏன்னா நயினா நாகேந்திரன் சொல்லியிருக்காரு, அண்ணாமலையினால தான் இந்த கட்சி வந்து இங்கே நல்ல கால்வண்டி இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இது அண்ணாமலை முன்னாடி வந்ததுனால தான் அவர்னால கொஞ்சம் ஆக்சுவலாக வந்தது வந்து உண்மை தான். இது மேலே எடுத்து கொண்டு போகிறதுக்கு நயினா நாகேந்திரன் கடுமையாக உழைப்பார், வெற்றியும் அடைவார். இருக்கத்தக்க கூட்டணி ஏன்னு கேட்டிங்கன்னா, தனியாக இருந்து இந்த ஊழலுக்கு எதிராக போகிறதோட ஒட்டுமொத்தமாக சேர்ந்து போராடினா கண்டிப்பாக வெற்றி நிச்சயங்கிறத ரெண்டு தலைமையும் உணர்ந்து இந்த வாட்டி நின்றுருக்காங்க. கண்டிப்பாக இணைய வேண்டிய தருணம் தான். இப்போ லாஸ்ட்டாக பொன்முடி பேசினதெல்லாம் அட்டுழியம், பயங்கர அட்டுழியம். இந்துக்களை பயங்கரமாக வெறுத்து ஒரு விஷயங்கள் கருத்து சொல்லியிருக்காரு. வேறு வழி இல்லை. நம்மளுங்க 1000 ரூபாய்க்கு ஓட்டு போடுறவங்க இருக்கிறவர்களும் நல்லவங்க சேர்ந்தால் மட்டும்தான் அந்த 1000 ரூபாய்க்கு கொடுத்து ஓட்டை வாங்குறவங்க ஏமாந்து போய் நிற்பாங்க. அப்படிங்கிறதுக்கு இந்த கூட்டணி ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். 2026 நல்ல ஒரு தேர்தல் அமையும். கண்டிப்பாக இந்த திமுக கூட்டணியை விரட்டடிச்சே தான் ஆகணும். அந்த மாதிரி சூழ்நிலை உருவாகிருக்கு. விரட்டி அடிச்சிடுவாங்க. இபிஎஸ் இதுவரையிலும் வந்து கூட்டணி பாஜக கூட இல்லைன்னு சொன்னார். இப்போ அறிவிச்சிருக்காரு. சூழ்நிலை காரணமாக தான் இருக்கும். இது ஜெயலலிதா இருந்தப்போ தனித்து இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கான ஆளுமை திறமை அதிகமாக இருந்தது. இப்போ ஒட்டுமொத்தமாக வேறு மாதிரி ஒரு பணத்துக்காக ஓட்டை வாங்குகிற ஒரு நிலைமை இருக்கிறப்போ நல்லவங்களாம் ஒன்று சேர்றதுக்காக இந்த கூட்டணி அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது வெற்றிக்கான கூட்டணியாக தான் இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு பேரும் தனித்து அண்ணாமலையால் பயங்கர டெவலப்மெண்ட்டு பாரதிய ஜனதா கட்சி. ஸோ ஏடிஎம்க்கும் ஒற்றுமையாக ஒன்று சேர்ந்துருக்கனால கண்டிப்பாக இது வலுவான கூட்டணியாக தான் அமையும். வேறு வழி இல்லாத சூழ்நிலை. திமுக ஒழிக்கணும்னா இந்த கூட்டணி கண்டிப்பாக வந்து தான் ஆகணும். அண்ணாமலை வந்து மாநில பதவியிலேருந்து மாற்றப்பட்டுள்ளார். அதை பற்றி அண்ணாமலைக்கு நல்ல கேள்வி. என்னென்னா, அண்ணாமலை நல்லா ஒரு கருத்தோடு சொல்லிடுறேன். ரஞ்சி கோப்பை விளாண்டுட்டு இருக்கவங்க ரஞ்சி கோப்பையே விளாடுன்னு நினச்சிங்கன்னா இந்தியா டீமுக்கு செலக்ட் ஆக மாட்டாங்க. அதே மாதிரி தான் நான் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தோம்னா அவரோட இது வந்து மூடி வைக்கப்படுது. உங்களுக்கு தெரிய ஒரு 2% 10 பேர் கூட பாஜகவில் இருந்து ஒரு கூட்டம் போட்டால் நான் பார்த்துருக்கேன். என் வயசுக்கு 10 பேர் கூட இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி லட்சக்கணக்கில் கூடுற கூட்டம் அண்ணாமலை ஒருத்தருக்கு தான் வந்திருக்கு. தேசிய தலைமை அவரை தேசிய லெவலில் கொண்டு போகணும், இன்னும் கட்சியை ஸ்ட்ராங் பண்ணுங்கிற நிலைமையில தான் கொண்டு போயிருக்காங்க. இங்கே ஒரு ஆல்டர்னேட்டிவ் கேப்டனாக நியமிச்சிருக்காங்களே ஒழிஞ்சு அண்ணாமலை தமிழ்நாட்டுக்கும் சரி இந்தியா லெவலில் கொண்டு போகிற சந்தோஷப்படணும். ஏன்னா காமராஜர் இந்தியா லெவலில் போனவர், பிரதமர் ஆகிற வாய்ப்பு கிடச்சும் வந்துட்டார். பிகாஸ் சூழ்நிலை அன்னைக்குள்ள சூழ்நிலை அவருக்கு. ஆனால் இன்றைக்கி அண்ணாமலையை தேசிய லெவலில் பிரதமர் மைண்டில் கொண்டு போகணும்னு நினைக்கிறதுக்கு நம்ம சந்தோஷப்பட்டு பெருமைப்படுற விஷயம். குண்டு செட்லேயே குதிரை ஓட்டாமல் அவரை ஒரு மாநிலத்துக்கு இல்லாமல் 33 மாநிலத்துக்கு உள்ள தலைவராக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ வந்து நாம் தமிழர் கட்சியோட சீமான் வந்து பாஜகவில் இணையறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கதா சொல்கிறாங்க தகவல். இணைஞ்சாருன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நாம் தமிழரை பற்றி சீமானை பற்றி சொல்லணும்னா இன்றைக்கி தான் ஒரு நம்ம அதாவது தமிழ்நாட்டினோட சூழ்நிலை புரிஞ்சு வந்திருக்காரு. லாஸ்ட் டைம் பெரியாரை பற்றி பேசினதெல்லாம் ராமசாமி பற்றி பேசினதெல்லாம் கரெக்டான ஒரு விஷயமா இருந்திருக்கு. நீ தான் தெளிவுபட்டுருக்காரு. இன்னும் ஓட் பேங்க் அதிகமாக தான் வரும் அவருக்கு. இணைஞ்சிட்டாங்கன்னா சுத்தமாக வாஷ் அவுட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம் நாம் தமிழர் சீமான் இணைஞ்சிட்டாருன்னா. ஏன்னா அவருக்கு ஓட் பேங்குறது தனி ஓட் பேங்க். 38 லட்சம் ஓட்டு 1 ரூபா கொடுத்து வாங்காமலாம் அதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது.
இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் ஒன்று கவுன்சிலர் எலெக்ஷனுக்கே 1000 ரூபா கொடுக்குறாங்க மாதா பஞ்சாயத்தில். அதனால் இது வந்து பெரிய விஷயம் சீமான், அதாவது நல்லவங்களாம் இணையிற மாதிரி நினச்சிக்கணும். பேர் ராஜேஷ். பரவாயில்ல, ரொம்ப நல்லது பண்ணியிருக்காங்க. பிஜேபி ஒரு பெரிய கட்சி, ஆளுமை தன்மை கட்சி. இப்போ வந்து ஏடிஎம்கே வந்து ஒரு பெரிய ஆளுமையாக இருந்தது. அதனால் இப்போ வந்து நல்லாயிருக்கும், 2 பேர் சேர்ந்தது ரொம்ப நல்லது. ஜெயிக்கிறதுக்கு வெற்றி வாய்ப்புக்கு உள்ளது. 26 தேர்தல் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அருமையாக இருக்கும். வெற்றி வாய்ப்பு பிஜேபி அதிமுகவுக்கு நிறையா இருக்குது. இப்போ டிடிவி இருக்கார், பாரிவேந்தர் இருக்கார், எல்லா கட்சியும் நிறையா சேர்ந்துருக்கனால கூட்டணி அமைச்சு நல்லா அதிக வாய்ப்பு, ஜெயிக்கிறதுக்கு இடம் வாய்ப்பு நிறையா இருக்குது. இபிஎஸ் இத்தனால வந்து கூட்டணி இல்லைன்னு சொன்னார், நேற்று அறிவிச்சிருக்காரு. அரசியல் ஆரம்பத்தில் இல்லாமல் அப்புறம் வந்து அந்த அரசியல் நேரத்தில் வந்து எல்லாம் சேர்ந்துக்குவோம். எல்லாம் வந்து அதெல்லாம் அரசியலில் வந்து எல்லாம் ஒன்றா வந்துடும். அதிமுக கூட்டணி வந்து இப்போ இணைஞ்சிருக்காங்க. லாஸ்ட் எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒன்றா இருந்தாங்க, 2 பேரும் கூட்டணி கட்சியில் இருந்தாங்க. இப்போ கருத்து வேறுபாடுனால 2 பேர் பிரிஞ்சுட்டாங்க, தனித்தனியாக பிரிஞ்சு இப்போ 2 பேரும் எலெக்ஷன் முன்னாடி கூட்டணி சேர்த்துருக்காங்க. இப்போ இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் இப்படி இருக்குன்னு தெரியல, மக்கள் தான் தீர்மானிக்கணும். இந்த எலெக்ஷனை மக்கள் தான் தீர்மானிக்கிறோம். இந்த எலெக்ஷன் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி எப்படி சொல்கிறதுன்னா, இப்போ 2 பேர் பாஜகவும் அதிமுக ஒன்று சேர்ந்ததுனால இந்த எலெக்ஷனில் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ இபிஎஸ் இத்தனால கூட்டணி இல்லைன்னு சொல்லியிருந்தார், நேற்று அறிவிச்சிருக்காரு. அதை பற்றி இது வந்து பார்த்தீங்கன்னா அரசியலில் வந்து ஒரு அமைச்சர் கூட சொல்லியிருக்காரு, அரசியல் பேச்சு வந்து யாராலும் இது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. அதனால் கூட்டணி வந்து எந்த கட்சியுமே அப்படி தான். இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா திருமாவளவன் வந்து ஏடிஎம்கேல இருந்தார், இப்போ டிஎம்கே போயிட்டாரு. இது மாதிரி நிறைய கட்சிகள் வரும். ஆனால் அரசியலில் வந்து நிரந்தரமான யாருமே இருக்காது. அதாவது கூட்டணி வந்து கன்ஃபார்மாக கூட்டணி ஆயிரும். இப்போ அண்ணாமலை மாநில தலைவர் பதவியிலிருந்து மாற்றப்பட்டுள்ளார், அதை பற்றி அண்ணாமலைக்கு வந்து உயர் பதவி கொடுக்க போகிறாங்க, உயர் பதவி கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து முன்னாடி வந்து பாஜக தலைவராக அண்ணாமலை இருந்தார். இப்போ வந்து நயினா நாகேந்திரனை போட்டிருக்காங்க. இப்போ வந்து அண்ணாமலைக்கு வந்து உயர் பதவி கொடுக்க போகிறதுக்காண்டி அண்ணாமலை வந்து மாநில தலைவர் வந்து உயர் பதவிக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க, கொடுக்க போகிறாங்க உயர் பதவி. அண்ணாமலை இங்கே தலைவராக இருந்தவர்களும் இளைஞர் மத்தியில் எப்படி இருந்துச்சு? அண்ணாமலைக்கு தலைவர் பாதி என்ன மாதிரி இளைஞர்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக அவர் தான் இருந்தார். அரசியலுக்கு வரணும் அப்படின்றது அண்ணாமலையை பற்றினா பாதி பேர் அரசியலுக்கு வந்திருக்காங்க. இப்போ நாம் தமிழர் சீமான் பார்த்தா பாஜக ஆதரவாக பேசுகிற மாதிரி இருக்குது, அதை பற்றி உங்களுக்கு இருக்குது? அது வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறாங்க. 2 பேரும் ஒன்றும் சேர மாட்டாங்க. பாஜகவும் நாம் தமிழும் வாய்ப்பு இல்லை சேர்றதுக்கு. மேடை பேச்சில் வந்து ஒன்றா பேசியிருக்கலாம். அது மேடை பேச்சு வேறு, அரசியல் வேறு. மேடையில் வந்து ஒரு இன்வைட் பண்ணியிருக்கும் போது அங்கே வந்து சகஜமாக பேசிக்க முடியும். அரசியலுக்கு வந்து களத்திலுக்கு போக தான் அரசியல் தெரியும். பேர் விக்கி திருச்சிங்க. ஏற்கனவே இதுக்கு இதில் வந்து இந்த மாதிரி எது இல்லைனால அவங்களுக்கு இது விருப்பம் இல்லைனால கூட்டணியாக இருக்காங்க. அதனால வந்து என்ன கருத்துன்னா, வேறு வெளியில் வேறு கருத்துக்கள் வந்து எப்படின்னா, கூட்டணி இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு ஓட்டு சேகரிக்கப்படும்னால அவங்களுக்கு இந்த தடவை கூட்டணி இருந்தால் மட்டும்தான் அவங்களால வர முடியும். அதனால் வந்து வேறு கருத்துக்கள். பாஜக அதிமுக கூட்டணி வந்து மக்கள் ஏற்றுக்குவாங்களா? அது மக்கள் கையில் தான் இருக்குது. மக்கள் ஏற்றுக்குவாங்களா இல்லைன்னா மக்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. இபிஎஸ் இதுவரையிலும் கூட்டணி இருக்காதுன்னு சொல்லியிருந்தாரு, இப்போ கூட்டணி அறிவிச்சிருக்காரு. அப்படின்னா இபிஎஸ் வந்து எல்லாம் தனித்தனியாக கட்சி பிரிஞ்சிருக்கனால அவரால் ஒன்றும் பண்ண முடியல. அதனால வந்து எப்படின்னா இதில் வந்து கூட்டணி இருந்தால் மட்டும்தான் அவரால் வர முடியும் நம்பிக்கிறதுனால அவர் கூட்டணி சேர்ந்திருக்காரு. வேற ஒன்று இதில் மக்கள் கருத்து என்னமோ அவங்களுக்கு. மாநில தலைவர் பதவியிலேருந்து அண்ணாமலை மாற்றப்பட்டுள்ளார், அதை பற்றி அவர் மாநில தலைவரில் மாற்றப்பட்டார்னா வந்து சில வேறுபாடுகள் ஏதாவது இருந்திருக்கும், கருத்துக்கள் அதெல்லாம் தனியாக மாற்றப்படும். உங்கள் பேர்னு? முரளி.